ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து லைவ் ட்ரேடிங் பண்ணுற வீடியோ இல்லை. நான் ட்ரேட் பண்ண சார்ட்டை வந்து உங்களுக்கு டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். என்ன ரீசனால நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், அந்த சார்ட்டில் என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடந்திருக்கு, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்க, சார்ட்டை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸாகவே நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டீப்பான எக்ஸ்ப்ளனேஷனோட. இந்த வீடியோலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோலேருந்து கற்றுப்பீங்க. ஏன்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கிளியராக பாருங்கள். இந்த மாதிரியாக தான் வந்து நான் வீடியோஸ் வந்து அதிகமாக வந்து மெம்பர்ஷிப்பில் இதே மாதிரி வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சார்ட் வந்து நான் வந்து சில ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரேட்ஸ் காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேனல். நார்மலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேனல், ஓகே. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன பேட்டர்ன்னா பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது. பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் என்னதுன்னா இதுதான் பேரிஷ் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன். அண்டு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னா இது, ஓகே. இங்கே பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் எங்கெங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு அண்டு இந்த மார்க்கெட்டில் இந்த சார்ட் எப்படியெல்லாம் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த பேட்டர்னை வந்து மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக எடுத்துக்கலாம். அண்ட் பர்டிகுலராக இந்த இடத்த ஒரு சேனலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணாலே வந்து அந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி செலர்ஸ் வந்து பிரேக் பண்ணி செலர் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் போகும், ஒரு 10 மினிட்ஸ் டவுன் போகும். இதே இந்த பேட்டர்ன் வந்து அப் சைடில் வந்து பையர் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுறான், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பேட்டர்ன் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட், ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸோ இங்கே ஒரு ட்ரேடு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பார்ப்போம். இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு, இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குங்க, டவுனாக சொல்லியிருந்தேன் 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட டவுன் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும், பையர்ஸ் வந்து வர்றாங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகி ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகும். ஆனால் இங்கே இந்த லெவல்ஸே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்த சேனல் பிரேக் பண்ணும்போது எப்படி பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அது போக இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் ப்ரீவியஸாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு முன்னாடி ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எதை குறிக்குது கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை செல்லர்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு குறிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணலாம் டவுன் ஆப்ஷனுக்கு. ஏன்னா இங்கே ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான் ஒரு விஷயம். அது பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். சரி, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேண்டில்ஸ் வந்து ரன் ஆகும்போது நான் எதுக்காக வெயிட் பண்ணேன், ட்ரேட் எதுக்காக வெயிட் பண்ணேன்னா, ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன கேண்டில், ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். இன்கேஸ் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல டவுன் ஆப்ஷன் போகலாம். ஸோ வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்துல டவுன் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா ப்ரீவியஸாகவே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ பண்ணி, ஏன்னா இந்த சேனலை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஒரு நியூ சேனலை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணேன். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேண்டில்.
ஸோ இந்த இடத்துல விட கரெக்டாக இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து கான்ஃபிடென்ட்டான ட்ரேடு தான். எதனால் கான்ஃபிடென்ட்டான ட்ரேடு? இதில் நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று, ஸோ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இன்னுமே இந்த சேனலை ரீடெஸ்ட்டே எடுக்கலை. ஓகே, அதாவது ரீடெஸ்ட் எடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ இது வந்து ஒரு விஷயம், ஒரு கன்ஃபர்மேஷன். செகண்ட் வந்து இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட லெவல் கிட்ட தான் இந்த கேண்டிலும் இந்த மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸாகவே இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து தான் மார்க்கெட்டை வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த லெவலில் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அங்கேருந்து செல்லர்ஸ் வர்றதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது. மூணாவது, இவன் இப்போ ஃபார்ம் பண்ண இந்த மைனர் சேனல் இருக்குல்ல, இப்போ ஃபார்ம் பண்ண இந்த மைனர் சேனலை பிரேக் பண்ணதுனால ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து நமக்கு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 2 ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஒன்று, இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி இனிமேல் ரீடெஸ்ட் எடுக்கலை. ஸோ இப்போ தான் ரீடெஸ்ட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இந்த சேனலை இவன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும், இங்கே ஒரு ஆஃப்டர் பிரேக் அவுட் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 2 ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே டைம் வந்து இங்கே நமக்கு ஹெட்டோட வந்து ஸ்ட்ராங் லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் இருக்கிறனால செல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான நல்ல கன்ஃபார்ம் ட்ரேடு தான் இது. ஓகே, ஸோ மெயின் இப்போ நான் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சு, இந்த லைனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன தோணும், ஓகே ப்ரீவியஸாக வந்து இப்போ செல்லர் பையர்ஸ் வந்து ஒரு மொமெண்டமாக வரான், ஸ்ட்ராங்காக வரான். ஸோ ஈஸியாக வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டைம் வந்து இந்த இடத்துல லெவல் இருக்கிறதுனால ஆஃப்டர் பிரேக் அவுட் கேண்டில் இங்கே வரும்போது இங்கேருந்து என்ன பண்ணும், ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து பையர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் சேஃப்டியில் கூட இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக சார்ட்டில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து செல்லர்ஸ் வந்து பிரேக் பண்ணும்போது அவன் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அண்ட் அதே பேட்டர்னில் வந்து ஒரு 2 சைடுமே வந்து ஷோல்டருக்கு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு 2 சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகி தான் என்ன பண்ணுறான், இந்த ஃப்ளாக் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணுறான். ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் இங்கே என்ன நடக்குது, ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் லோ, இந்த லாஸ்ட் லோவை, இந்த பேட்டர்னோட லாஸ்ட் லோவை வந்து செல்லர் பிரேக் பண்ணதுக்கப்புறம் எகைன் பையர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிறான். ஓகேவா, ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகி என்ன பண்ணுறான், இந்த நியூ சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ ப்ரீவியஸ் இந்த சேனலோட லெவலில் வந்து ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அந்த லெவலில் ஹரிசாண்டல் லெவலும் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இனி நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது இது அடுத்த ட்ரேடு வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல நான் செல் ஆப்ஷன் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து நான் ட்ரேட் பண்ணல. எதனால் ட்ரேட் பண்ணலை, ரீசன் வந்து ஸோ இங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டை பிரேக் பண்ணலாம். பட் அதே டைம் வந்து சம்டைம் என்ன ஆகும், ஸோ மார்க்கெட் இப்படி வர்ற மார்க்கெட், ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இந்த ஏரியாவை வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து வந்து க்ளோஸ் ஆகி இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கும் மார்க்கெட்டில் வந்து சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியும் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அது இல்லாமல் ஒரு வேளை வந்து பையரை விட செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அவன் எப்படி மூவ் பண்ணுவான், ஸோ இங்கே ரீடெஸ்ட் எடுத்து இங்கே வருவான், இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேபி இந்த இடத்துலேருந்து இப்படியும் மார்க்கெட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு கன்ஃபார்ம் இல்லை, அதனால் நான் ட்ரேட் அவாய்ட் பண்ணேன். பக்கத்துலேயே வந்து லெவல்ஸ் இருக்குது. ஸோ லெவல்ஸ் கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அதே டைம் வந்து இங்கே செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு பேட்டர்னெல்லாம் க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணதுனால எனக்கு கன்ஃபார்ம் இல்லை.
ஸோ செல்லர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு இதை அவாய்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பையர் வந்து ஸ்ட்ராங் பையர் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டலுக்கு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன காரணம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவலில் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த லெவலில் பாருங்கள், இந்த லெவல் வந்து நல்ல ஆக்டிவான லெவல் தான், ஸ்ட்ராங் என்ட்ரி. ஏன்னா ஒரு மொமெண்டம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து செல்லர்ஸோட ப்ரெஷரோட செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். எகெயின் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகி இங்கே கரெக்டாக அதே லெவலில் இருந்து யார் என்ட்ரி ஆகிருக்கா, செல்லர்ஸ் வந்து ரிஜெக்ஷன் என்ட்ரி ஆகி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரீவியஸ் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட ஹெட் லெவலையும் அவன் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த ஹெட் லெவல் ஆக்சுவலி வேலிடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலிட். ஏன்னா ப்ரீவியஸாக பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல். அண்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் இருந்து ப்ரீவியஸாக வந்து செல்லர்ஸ் என்ட்ரியும் ஆயிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பாயிண்டில் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கான். ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் கண்டிப்பாக இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி ஆகும். அந்த செல்லருக்கு சப்போர்ட்டாக இந்த லெவல் வேறு இருக்குது. ஸோ இந்த லெவல்லேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எதனாலனா நான் இங்கே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி பிரேக் அவுட் பண்ணால் திருப்பி இந்த இடத்துலேருந்து இப்படி போகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே போல் இங்கே என்ன நடக்கும், மார்க்கெட்டு இந்த சேனலுக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி திருப்பி இப்படி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனாலையும் எனக்கு அந்த கன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ அதனால் செல் ஆப்ஷன் வந்து போயிருக்கேன். ஓகே, அதை விட இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்கிறேன். இப்போது ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனலில் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. திருப்பி அவன் பிரேக் அவுட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகேவா? பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதே சேனலுக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன மைனர் சேனல் ஃபார்ம் பண்ணுறான். திருப்பி அந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி எகெயின் வந்து இதே சேனலுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே போனான்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல உள்ளே போனோன்னா இங்கே ஒரு செல்லர் கேண்டில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி மட்டும் சொல்லலை, இதை நான் ஆப்போசிட். இப்போ நீங்கள் வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் போகிறாங்க, இதே இது மாற்றியும் கூட இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா இப்போ இங்கே செல்லர் வந்து இந்த சேனலில் மூவ் ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இங்கே இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து திருப்பியும் மறுபடியும் அந்த ஒரு லெவலை, இந்த சின்ன ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி எகெயின் வந்து இதே சேனலுக்குள்ளே உள்ளே வந்தான் அப்படின்னா, உள்ளே என்ட்ரி ஆனால் இங்கே ஒரு பையர் ரிவர்சலுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல பையர் வந்து ரிவர்சல் கொடுக்கலாம். ஓகே, அதாவது ஒரு சேனலை பிரேக் அவுட் பண்ணி அதுமாதிரி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு உடனே அவன் உள்ளே வரணும். சரி, இந்த இடத்துல மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் போயிட்டெல்லாம் வரக்கூடாது. இந்த இடத்துல இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கெல்லாம் போயிட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி வரக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு என்னது, ஃபஸ்ட் இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. செகண்டாக வந்து கரெக்டாக அந்த ஒரு சேனலை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ லாங்காக அதை வந்து பிரேக் பண்ணி திருப்பி இதே லெவலுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்தால் நீங்கள் ரிவர்சல் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் ரன் மார்க்கெட் சார்ட் இப்படிலாம் தான் ரன் ஆகும், இப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மெமரியில் வச்சுருந்தா தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெறும் லெவல்ஸ் வச்சு மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சார்ட்டை எப்படி போயிட்டுருக்குங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிட்டிங்க. இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ட்ரீட் பண்ணியிருந்தேன்.
இந்த கேண்டிலுக்கு நான் ட்ரேட் பண்ணது வந்து ப்ரீவியஸ் சேனலுக்குள்ளே மார்க்கெட் போயிருக்கு அண்ட் அதை தாண்டி எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்ட்ராங் லெவல்ஸை வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸ் இன்னொரு லெவல்ஸ்லேருந்து கரெக்டாக வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி ரிஜெக்ஷனும் அங்கேருந்து கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் லெவல் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே தான் இருக்குது, நெக்ஸ்ட் லெவல் இங்கே இருந்தாலும் எனக்கு எந்த இடத்துலேருந்து ஒரு செல்லர் வருவாங்கன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சரி. அடுத்த ட்ரேட் இங்கே பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு வந்து நான் கால் ஆப்ஷன் கொடுக்கேன். இங்கே நான் செல் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். எதனால் கொடுத்துருந்தேன்? ஸோ இந்த லெவலுக்குள்ளே வந்ததுன்னு இந்த சேனலுக்குள்ளே வந்ததுனால கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கேண்டிலுக்கு நான் ட்ரேட் பண்ணல. ரீசன் என்ன, எதனால் ட்ரேட் பண்ணேன்னா ப்ரீவியஸ் செல்லர் கேண்டில் பாருங்கள் கரெக்டாக இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இங்கே பையர் வருவாங்க அண்ட் இந்த இடத்துலையும் நமக்கு லெவல்ஸ் இருக்குது. ஸோ பையர்ஸ் வருவாங்க. பட் அதே டைம் ஸோ இந்த செல்லர் எங்கேருந்து வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவனு ஒரு நல்ல லெவல்ஸில் இருந்து தான் வந்து என்ன ஆயிருக்கான், செல்லர்ஸ் வந்திருக்கான் அண்ட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வேறு இருக்கான். ஸோ வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்து ட்ரை பண்ணலை. அதனால் வந்து இந்த மாதிரியான பெரிய சம்டைம்ஸ் இந்த மாதிரி இந்த பையர் கேண்டில் எப்படி பெருசாக இருக்குது, இதே மாதிரி ஒரு பெரிய செல்லர் கேண்டிலும் இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் டோட்டலாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த கேண்டலுக்கு ட்ரேட் பண்ணேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் பையர்ஸ் வந்து பிரேக் பண்ணி இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அதுக்குரிய ரீட்ரேஸ்மெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இடத்துல லெவல்ஸ் இருந்துமே இங்கே பையர் ஆக்டிவாக இருக்கான். ஓகே, ஸோ பையர் இங்கே ஆக்டிவாக இருக்கான். ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் இந்த சேனலை வந்து ரீச் பண்ணுவான். ஸோ இந்த சேனல் இருக்குல்லையா மேலே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை அவன் ரீச் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக நான் கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இது வந்து ரெட் க்ரீன் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஆர்ஜி பேட்டர்ன், க்ரீன் ரெட் க்ரீன் ரெட் க்ரீன். ஸோ அதனால் செல்லர் வரும். அப்படி இல்லைனா இந்த பையர் பாருங்கள் ப்ரீவியஸாக வந்து இப்படி தான் இருக்குது, நியூ ஹை ஃபார்ம் பண்ணாமல் வந்து இந்த இதே லெவலுக்குள்ளேயே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ பாஸ்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிற விஷயம். நம்மளுடைய ஃபார்முலாவே அதுதான், ட்ரேடிங்கில் ஃபார்முலாவே தான். பாஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான். பாஸ்ட்னால் ரொம்ப பின்னாடி போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே ட்ரேடிங் நடக்குதுன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நடக்குது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ட்ரேடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட் அதிகமாக போட்டிருக்கேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ட்ரேடு. இங்கே பாருங்கள், சரி இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணேன், அதுக்கடுத்து நான் ட்ரேட் பண்ணல, வெயிட் பண்ணேன். காரணம் இப்போ இந்த பையர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கிறது, இந்த லெவல் கிட்ட ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அதே டைம் இங்கே பையரும் ஸ்ட்ராங்காக வர்றதுனால அவன் இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணேன். அடுத்த கேண்டில் பையர் வந்திருக்கான். பட் பையர் வந்தாலும் இந்த பையர் பாருங்கள் கான்ஃபிடென்ட்டாக இங்கே வரைக்கும் போயிருக்கான். ஓகே, கான்ஃபிடண்டாக போயிருக்கா அண்ட் மொமெண்டம் வேறு ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இவன் கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு டவுட்டு தான். அதனால் நான் இதே அவாய்ட் பண்ண, ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பாருங்கள் இந்த சேனலோட இந்த லெவலை ஒரு நிமிஷம், இந்த சேனலில் இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, கண்டினியூ ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இந்த லெவலில் மேலே இருக்கக்கூடியதை பிரேக் ஆகிருக்கு, கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் கண்டினியூஷன் ரிவர்சல் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டு சைடும் வந்து ஒரு சைடு ஃபார்ம் ஆனது அதை அப்படியே காப்பி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, அடுத்து மறுபடியும் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இது ட்ரெண்ட் லைன் சொல்லி லெவலில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நான் இங்கே ட்ரேடே பண்ணலை. நான் இங்கேயும் அவாய்ட் பண்ணேன். அதுக்கு காரணம் சிம்பிளான காரணம் தான். ஏன்னா இந்த செல்லர் வந்திருக்கக்கூடியது இந்த டாப் இந்த லெவல்லேருந்து ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்திருக்கான். ப்ரீவியஸ் கேண்டிலையும் கூட பார்த்தீங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இந்த செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இங்கேயும் வந்து செல்லர்ஸ் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதே டைம் அவன் வந்து க்ளோஸ் ஆனது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கான், இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து மைனராக வந்து நமக்கு இங்கேயும் லெவல்ஸ் இருக்குது. ஓகே,
இந்த இடத்துல என்ன இருக்குது, நமக்கு லெவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே பையரும் வரலாம். ஸோ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, அடுத்து வந்து பையர் தான் வந்திருக்கான். இந்த பையர் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் செல்லர் கேண்டில் என்கல்ஃபிங் பண்ணியிருக்கான். பட் என்கல்ஃபிங் பண்ணியிருக்கான், இருந்தாலும் நான் இதை அவாய்ட் பண்ணேன். என்ன ரீசன்னா, இங்கே எப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே ஃபார்ம் பண்ணணும், இந்த பையருக்கு அப்புறம் இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங் லெவல். அந்த லெவல்லே பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இவன் க்ளோஸ் ஆகிருக்கான். ஓகே, அது போக நான் சொன்னால மைனர் லெவல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மைனர் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா செல்லர் இந்த பையர் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக செல்லர் வரலாம். பட் அதே டைம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த லெவல்ஸில் இருந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்ததுக்கப்புறம், ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர் வீக்காக இருக்கான். ஸோ செல்லர் வீக்காக இருக்கிறதுனால திருப்பி வந்து கண்டினியூஷன் செல்லர் கொடுக்கறதுக்கும் நமக்கு வந்துட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா செல்லர் கொடுத்தாலும் செல்லர் வீக்காக இருக்குது. ப்ரீவியஸாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருந்தும் இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஒன்று வந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கலாம், பையர் வந்திருக்கலாம், இல்லை வந்து செல்லர் நல்லா ஹெல்த்தியாக வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இது வீக்காக தான் இருக்குது அண்ட் இந்த லெவல் கிட்ட தான் இருக்குது. அதனால் இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம கரெக்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே எல்லா இன்பிட்வீன் எல்லா இடத்துலையும் பிரேக் அவுட் ஆனாலே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாது. நமக்குரிய ஒரு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதில் நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு இடம் வரும் நமக்கு. ஆமாம், இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான், இவன் செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவான், பையர் ஸ்ட்ராங்காக இருப்பான், பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவான், அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம், இந்த இடத்துல இப்போ பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறான். ப்ரீவியஸ் இந்த சேனலையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து இங்கே ஆல்ரெடி பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் மீன்ஸ் வந்து கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல, பட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்குமே வந்து ட்ரை பண்ணியிருக்கான், மார்க்கெட்டை வந்து ஹை கொண்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த சேனலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். அண்ட் இந்த இடத்துல நான் சொன்ன இந்த மைனர் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இந்த மைனர் லெவல் பார்த்தீங்களா. ஸோ இந்த மைனர் லெவல்லேருந்து பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ நான் இதை தான் நான் சொன்னேன், பையர் கேண்டில் இங்கே வந்து ஸ்ட்ராங் பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸாக இந்த லெவலில் என்ன பண்ணியிருக்கான், பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்ல, பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த லெவலை வந்து கண்டிப்பாக அவன் பிரேக் பண்ணுவான். பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான் அண்ட் நமக்கு இந்த லெவல்ஸ்லேருந்து என்ட்ரி ஆகிருக்கான். அது போக வந்து இதில் வந்து பாஸ்ட்டில் லெவல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு பாஸ்ட்லேயும் லெவல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ட்ரேட். ஏன்னா இங்கே பையர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கான் அண்ட் ப்ரீவியஸாக இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லெவலில் இருந்து ஸ்ட்ராங் செல்லர் கேண்டில் வந்ததுக்கப்புறமும் வீக்கான செல்லர் பையர் என்கல்ஃபிங் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியான பையர், அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு பையர் ட்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல மொத்தம் நான் வந்து பண்ண ட்ரேட் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா, இந்த கேண்டிலுக்கு பண்ணேன். இந்த ட்ரேட் எல்லாமே நான் பண்ணது இந்த சேனல் அண்டு இதில் அவன் பண்ண பிரேக் அவுட், அந்த சேனலுக்குள்ளே செல்லர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்க இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்ட் இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சேனலுக்குள்ளே அவன் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு 4 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 2 ரிவர்சல் ட்ரேடு வந்து இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் வரும், இங்கேயும் ரீட்ரேஸ்மெண்ட் வரும் ட்ரேட் பண்ணேன். அண்டு 2 கண்டினியூஷன் ட்ரேடு, மார்க்கெட் இந்த லெவலை ரீச் பண்ணணும்னு சொல்லி இந்த கேண்டலுக்கு ட்ரேட் பண்ணேன் அண்டு மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணணும்னு சொல்லி கண்டினியூஷன் ட்ரேட் இந்த கேண்டலுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அதில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுறாங்க, சேனல் என்ன நடக்குது, சேனலை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன நடக்குது, சேனல் பிரேக் அவுட் பண்ணி அவன் ப்ரீவியஸ் சேனலை வந்து அவன் ரீடெஸ்ட் எடுக்கிறானா, இல்லை ப்ரீவியஸ் சேனலுக்குள்ளே போகிறானா, இல்லை அந்த பிரேக் பண்ணி அகெயின் வந்து மறுபடியும் அதே சேனலுக்குள்ளே வந்துட்டு திருப்பி அவன் என்ன பண்ணுறான், மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகுறானா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுங்கள்.
நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றபடி லெவல்ஸை ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெம்பர்ஷிப்பில் வந்து நான் ரெகுலராக இதை மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டீப்பான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அண்டு இப்போது இங்கே என்னோடய சேனல் போயிட்டிங்கன்னா நான் மெம்பர்ஷிப் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் பாருங்கள், இதில் 3 மெம்பர்ஷிப் வந்து இருக்குது. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 அதை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து வீடியோஸ் வந்து புது வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த மெம்பர்ஷிப்பில் சீசன் 1 நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். ஓகே மெம்பர்ஸ், இல்லை நான் இதில் வந்து ஜாயின் பண்ணலை, இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை, பட் இதில் வந்து ஜாயின் பண்ணி நான் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த சீசன் 1 ஜாயின் பண்ணி நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். 25 வீடியோவுக்கு மேலவே வந்து உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப கிளியர் கட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அண்ட் ஒரு டைம் நீங்கள் அதை பே பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட்டோ பே ஆப்ஷனை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இந்த சீசன் 1 நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து நீங்கள் இதை வந்து ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி ரெகுலர் அப்டேஷன் வந்து இந்த சீசன் 2 வரும். அந்த சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சீசன் 1 விட வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷல், இது கொஞ்சம் அட்வான்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர்சனல் டவுட் கிளியரன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். இந்த அட்வான்ஸ் சீசன் 2 போடக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ், நான் இப்போ அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே பர்சனலாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் அதே போல் வந்து அவங்க மார்க்கெட்டில் சார்ட்டில் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதில் ஏதாவது டவுட் வந்தாலும் எனக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதனால தான் செப்பரேட்டாக நான் சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதிலும் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன், சைக்காலஜி அண்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், பையஸ் அண்ட் செல்லர்ஸ் எப்படி வந்து சார்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அந்த பேட்டர்ன் எந்த இடத்துல எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, இப்படிங்கிற வந்து டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் இருக்கும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது போக இதெல்லாம் பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கான வந்து செக்ஷன். நார்மலாக வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு $10 to $20 எனக்கு டீசெண்டாக ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணாமல் 2-3 ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் இங்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நான் ஒரு கோர்ஸாக கொடுத்தேன் அப்படின்னா நான் அதிகமான அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எல்லாராலையும் அது வாங்க முடியாதுங்கிறனால அதை நான் வந்து இந்த யூடியூப்லேயே வந்து நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோ பேயை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துடலாம். திருப்பி வந்து நீங்கள் அதை ஆட்டோ பேயை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ் லேர்னிங் சீசனில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு புதுசாக வந்து நீங்கள் இன்னும் பைனரி ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு, சார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த அட்வான்ஸ் லேர்னிங் சீசன் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த சீசனை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக கேட்கலாம். அண்ட் அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யாருமே வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் இருந்தாலே அதை வந்து கோர்ஸ் மாதிரி அவங்க சேல் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர இந்த அளவுக்கெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த சீசன் 1 நான் கிட்டத்தட்ட 25 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து 159 per month தான். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நான் அதிகமான அமௌண்ட்டு கொடுக்க முடியும். அதே போல் தான் இப்போ நான் சீசன் 2 வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய வீடியோஸை நான் கண்டினியூவாக போடுறேன். அது எல்லாமே சேர்த்து என்னால் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுக்க முடியும், அட்வான்ஸ் மாஸ்டர் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸுன்னு சொல்லி. பட் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.